எங்களிடம் ராலிஸ் X9இல் மிகவும் விலையுயர்ந்த கார் உள்ளது. அதன் விலை 3.5 கோடி ரூபாய். நீங்கள் ரொக்கமாகவோ அல்லது காசோலையாகவோ செலுத்துவீர்களா என்று முதியவர் கூறினார். பணம் செலுத்துவது பற்றி கவலைப்பட வேண்டாம், முதலில் காரை எனக்கு காட்டுங்கள். கிருத்திகா தனது தோழி விக்ரமிடம், தயவு செய்து கார் அட்டையை அகற்றவும், எங்கள் VIP வாடிக்கையாளர் அதை பார்க்க விரும்புகிறார். விக்ரம் சிரித்துக்கொண்டே, மேடம், இது ஒரு நகைச்சுவையா? இந்த மனிதன் நடைபாதையிலிருந்து நடந்து வந்தான் போல் தெரிகிறது. கிருத்திகா, ஆம், ஆனால் நேரத்தை கடத்துவதில் என்ன தவறு? சிரித்துக்கொண்டே இருவரும் காரின் அருகில் சென்று அதன் அட்டையை அகற்றினர். காரின் உடல் மின்னியது. முதியவர் அதை கவனமாக பார்த்தார். பின்னர் மெதுவாக, அதன் என்ஜின் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன் என்றான் அவன். விக்ரம் முகம் சுழித்தான். பாபா, இது உள்ளூர் ரயில் அல்ல, நீங்கள் இதில் உட்காரக்கூட அனுமதியில்லை, இது ஒரு கண்காட்சி. அந்த முதியவர், உங்கள் உரிமையாளரிடம் என்னை அறிமுகப்படுத்துங்கள் என்றார். அவர் புரிந்து கொள்வார். கிருத்திகா எரிச்சலுடன், ஐயோ கடவுளே, இப்போது அவர் உரிமையாளரையும் சந்திக்க விரும்புகிறார் என்றார். பின்னர் அவள் வரவேற்பறைக்குச் சென்று தொலைபேசியை எடுத்தாள். ஐயா, ஒரு முதியவர் வந்திருக்கிறார். அவர் ஒரு ஏரியாஸ் X9 வாங்க விரும்புவதாக சொல்கிறார். அவர் நகைச்சுவையாக இருக்கிறாம். தொலைபேசியின் மறுபக்கத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. அவர் நகைச்சுவை செய்யட்டும், சிறிது நேரத்தில் அவர் கிளம்புவார். அந்த குரல் ஷோரூமின் பொது மேலாளர் அபிஷேக் மெஹ்ராவிந்து. அவர் ஆடைகளை பார்த்து மக்களை மதிப்பிடும் திமிர் பிடித்த விற்பனையில் ஈடுபட்ட மனிதர். கிருத்திகா தொலைபேசியை வைத்துவிட்டு முதியவரிடம், மேலாளர் பிஸியாக இருக்கிறார், இன்னொரு நாள் வாருங்கள் என்றார். முதியவர், நான் இன்று அவரை சந்திக்க வேண்டும், அது முக்கியம். விக்ரம் சிரித்துக்கொண்டே, நீங்க கிளம்புறது முக்கியம். பாபா, வெளியே தண்ணி இருக்கு, தயவு செய்து அதை குடியுங்கள் என்றான். அதை கேட்டு இருவரும் உள்ளே சென்றார்கள். அந்த முதியவர் ஒரு கணம் அங்கேயே நின்றார். பிறகு அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். சிறிது நேரம் கழித்து சுமார் 25 வயதுடைய ஒரு சிறுவன் அவரிடம் வந்தான். அவன் பெயர் ரவி திவாரி, ஒரு புதிய ஜூனியர் விற்பனையாளர். ரவி, பாபா, ஏன் எல்லாரும் உங்களை திட்டுறாங்க? உனக்கு ஏதாவது தேவையா என்று கேட்டார். முதியவர் சிரித்தார். உங்க மேலாளரை நான் சந்திக்க விரும்புகிறேன் மகனே. ரவி, சரி, நான் முயற்சி செய்கிறேன் என்றான். அவன் மேலாளரின் அலுவலகத்துக்கு ஓடினான். ஐயா, வெளியே ஒரு முதியவர் இருக்கிறார். அவர் ஒரு கார் வாங்க விரும்புகிறார் என்று கூறுகிறார். அவர் ஏழையாக தெரிகிறார் என்று நான் பார்த்தேன், ஆனால் அது உண்மைதான். அபிஷேக் மேலே பார்த்தான். ரவி, நீ புதியவன். இது போன்ற 100 பேர் ஒவ்வொரு மாதமும் இங்கு வருகிறார்கள். உண்மையான வாங்குபவரை அடையாளம் காண்பதுதான் உன் வேலை. இப்போ போய் அவனை அனுப்பிடு என்றான். ரவி தயக்கத்துடன், ஆனா ஐயா, அது உண்மையிலே அவன்தான்னா? அபிஷேக் குறுக்கிட்டான். போதும், வாக்குவாதம் செய்யாதே, உன் வேலையை செய். ரவி வெளியே வந்தான். முதியவர் இன்னும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவர் மெதுவாக, பாபா, பிறகு வா என்றார். அவன் இப்போ பிஸியாயிருக்கார் என்றார். முதியவர் தலையசைத்தார். சரி மகனே, சரியான நேரம் வரும்போது நாம தனியா சந்திப்போம். ரவி ஆச்சரியப்பட்டு கேட்டார், உன் பெயர் என்ன? முதியவர் சிரித்துக்கொண்டே, என் பெயரை உன்னிடம் கேட்க இன்னும் நேரமாகவில்லை மகனே என்றார். அதனுடன் அவர் தனது பையிலிருந்து ஒரு சிறிய சீல் வைக்கப்பட்ட கவரை எடுத்தார். ஒன்று போல உரை அவன் கையில் கனமாக இருந்தது. ரவி சீல் வைத்த உரையை கவனமாக தன் சட்டை பையில் வைத்தான். ஷோரூம் இன்னும் சுறுசுறுப்பாக இருந்தது. புதிய வாடிக்கையாளர்கள், தேநீர் தட்டுகள், பளபளப்பான டயர்கள் மற்றும் விற்பனை உரையாடல்கள். ஆனால் ரவியின் கவனம் இப்போது வேறு எங்காவது இருந்தது. அவன் விரல்கள் உரையை தொடும் ஒவ்வொரு முறையும் உள்ளே ஏதோ முக்கியமான ஒன்று மறைந்திருப்பதை உணர்ந்தான். சுமார் அரை மணி நேரத்திற்குப் பிறகு ஷோரூம் சற்று அமைதியானது. அபிஷேக் மெஹ்ரா தனது அறையில் தனியாக இருந்தார். ரவி தைரியத்தை வரவழைத்து உள்ளே சென்றார். ஐயா. ஆமாம் ரவி, இப்போது என்ன நடந்தது? அபிஷேக் தலையை உயர்த்தாமல் பதிலளித்தார். அந்த முதியவர் இந்த உரையை உங்களிடம் கொடுக்க சொன்னார். அதை அவரிடம் தனியாக கொடுக்க சொன்னார். அபிஷேக் சிரித்துக்கொண்டே, ஏன், இதில் என்ன எழுதப்பட்டுள்ளது? ஒரு நன்கொடையா? பிறகு அவர் உரையை எடுத்தார். சீலை உடைத்தார். உள்ளே ஒரு வெள்ளைத்தாள் மட்டுமே இருந்தது. அதில் நீலமையில் சில வரிகள் தட்டச்சு செய்யப்பட்டிருந்தன. அன்புள்ள திரு அபிஷேக் மெஹ்ரா, இன்று உங்கள் நடத்தையிலிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். நாளை காலை 10 மணிக்கு அரேலியஸ் குழுமத்தின் தலைமை அலுவலகத்தில் உங்களை சந்திப்பேன். இம்பீரியல் மோட்டார்ஸின் எதிர்காலத்தை யார் வைத்திருப்பார்கள் என்பதை அங்குதான் முடிவு செய்வோம். எஸ் ஷெகாவத். அபிஷேக்கின் முகம் உடனடியாக கடினப்பட்டது. அவர் மீண்டும் பெயரை படித்தார். எஸ் ஷெகாவத். அவரது புருவம் சுருங்கியது. இந்த பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் முணுமுணுத்தார். திடீரென்று அவருக்கு நினைவுக்கு வந்தது, ஆரேலியஸ் குழுமம் இந்த முழு ஷோரூமையும் உரிமையாக்கிய நிறுவனம். மேலும் எஸ் ஷெகாவத் பிராண்டின் நிறுவன இயக்குநர்களில் ஒருவர். ஆனால் அவர் பல ஆண்டுகளாக புதுவில் காணப்படவில்லை. அபிஷேக் விரைவாக இன்டர்காமை எடுத்தார். கிருத்திகா, சீக்கிரம் என் கேபினுக்கு வாருங்கள். கிருத்திகா சில நொடிகளில் வந்தார். என்ன ஆச்சு சார்? அபிஷேக் அவளிடம் உரையை கொடுத்தார். படிச்சேன் தெரியுமா, இன்னைக்கு காலையில வந்த அதே முதியவர் தான் இது. இந்த பேர் ஷெகாவத். இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சுதா?
கிருத்திகா அதை படிச்சதும் அவங்க முகம் வெளிரி போச்சு. சார், அப்படின்னா அவர் நம்பவர்தான். அபிஷேக் மேசையில கையடிச்சாரு. அவர் நம்ம பிரான்ச்சைஸ் ஓனர்ஸ்ல ஒருத்தர். அவரை நாங்க வெளியேற்றிட்டோம். கிருத்திகாவின் குரல் நடுங்கியது. இப்போ என்ன பண்ணுவோம் சார்? அபிஷேக் பெருமூச்சு விட்டான். ஒன்னும் நடக்காது. இதுவரைக்கும் அவன் என்னை எச்சரித்துட்டான். நாளைக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். கிருத்திகா சொன்னாள். ஆனா எப்படி? உச்சத்தை அடையும் மக்களுக்கு ஒவ்வொரு பின்னடைவையும் எப்படி கையாள்வதுன்னு தெரியும். அவர் நாளைக்கு வரும்போது நான் மன்னிப்பு கேட்பேன். கொஞ்சம் உணர்ச்சிபூர்வமான நாடகம், கொஞ்சம் முகஸ்துதி, எல்லாம் சரியாகிவிடும். கிருத்திகா தலையை ஆட்டினாள். ஆனா சார், அவர் கார்ப்பரேட் டீமிடம் நேரடியாக சொன்னால்? அபிஷேக் சிரித்தான். அப்போ கூட எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அவருடைய முதுமையை சுரண்ட முடியும். அவர் ஒரு கூற்றை சொன்னால் ஒரு போலி நபர் அவரது பெயரை பயன்படுத்துகிறார் என்று நான் கூறுவேன். அது வேலை செய்யும் ஒரு பழைய தந்திரம். கிருத்திகா அமைதியாகிவிட்டாள். ஐயாவின் நம்பிக்கை சில நேரங்களில் ஆணவத்தின் எல்லையாக இருப்பதை அவள் அறிந்திருந்தாள். இதற்கிடையில் ரவி வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் உள்ளே செல்லவில்லை. ஆனால் கதவின் உதடுகள் வழியாக அவர் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவரது காதுகளை எட்டியது. அவர் கோபமாக இருந்தார். இந்த மக்கள் நேற்று ஒரு தவறு செய்தார்கள். இன்று பொய்களால் அதை மறைக்க முயற்சிக்கிறார்கள் என்று அவர் நினைத்தார். ரவி அன்று இரவு வீட்டிற்கு செல்லவில்லை. ஷோரூமுக்கு பின்னால் இருந்த சிறிய அலுவலகத்தில் அவர் நின்றார். தனது கணினியில் அமர்ந்து ஆரேலியஸ் குழுமம் வலைத்தளத்தை திறந்தார். பின்னர் இயக்குநர்கள் குழு தொடர்பு பிரிவுக்கு சென்று ஒரு மின்னஞ்சல் எழுதினார். பொருள்: இம்பீரியல் மோட்டார்ஸை பார்வையிட திரு எஸ். ஷெகாவத்தின் வேண்டுகோள் பற்றி. அன்புள்ள ஐயா, இன்று ஒரு முதியவர் உள்ளே வந்தார். அவர் தன்னை திரு ஷெகாவத் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார். ஊழியர்கள் அவரை தகாத முறையில் நடத்தினர். அவர் கிட்டத்தட்ட ஷோரூமிலிருந்து வெளியேற்றப்பட்டார். உண்மையை உங்களிடம் கொண்டு வர நான் இந்த மின்னஞ்சலை எழுதுகிறேன். ரவி திவாரி, ஜூனியர் விற்பனை நிர்வாகி. அவர் மின்னஞ்சலை அனுப்பினார். அவரது இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவரது மனம் லேசாக உணர்ந்தது. மறுநாள் காலை 10 மணிக்கு அதே முதியவர் மீண்டும் ஷோரூம் வாசலில் தோன்றினார். ஆனால் இந்த முறை அவர் தனியாக இல்லை. அவருக்கு பின்னால் 4 கார்கள் வந்தன. கருப்பு உடையில் சில அதிகாரிகள் வெளியே வந்தனர். காவலர் திகைத்து போனார். கிருத்திகா மற்றும் விக்ரமின் முகங்கள் வெளிரின. முந்தைய நாள் மிகவும் பிரகாசமாக இருந்த அபிஷேக் மெஹ்ரா இப்போது வறண்டு போயிருந்தார். அந்த முதியவர் நேராக உள்ளே நடந்து சென்று, மிஸ்டர் அபிஷேக் மெஹ்ரா எங்கே என்று கேட்டார். அவன் குரலில் எந்த மென்மையும் இல்லை. அது கட்டளை. முழு ஒரு ஷோரூமும் அமைதியாகிவிட்டது. கண்ணாடிச் சுவர்களிலிருந்து அவர்களின் காலடி சத்தம் மட்டுமே எதிரொலித்தது. அபிஷேக் மெதுவாக தன் கேபினிலிருந்து வெளியே வந்தான். அவன் முகத்தில் ஒரு போலி புன்னகை படிந்தது. வணக்கம் ஐயா என்று அவன் விரைவாக கைகளை கூப்பினான். நேற்று நடந்தது ஒரு தவறான புரிதல் ஐயா. ஊழியர்கள். ஷேகாவத் கையை உயர்த்தி அவனை தடுத்தான். அவன் கண்களில் ஒரு தெளிவான குளிர்ச்சி தெரிந்தது. இது ஊழியர்களின் தவறு மட்டுமல்ல மிஸ்டர் மெஹ்ரா, அது உங்கள் கதாபாத்திரத்தின் தவறு. அபிஷேக் அதிர்ச்சி அடைந்தான். ஐயா, நான் சத்தியம் செய்கிறேன். நான் பிறகு சத்தியம் செய்கிறேன். ஷேகாவத்தின் குரல் ஆழமடைந்தது. முதலில் ஒரு மனிதன் சாதாரண உடையில் வரும்போது நீங்கள் அவரை ஒரு வாடிக்கையாளராக கருதவில்லை என்று சொல்லுங்கள். கிருத்திகாவும் விக்ரமும் ஒரு மூலையில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தனர். கிருத்திகாவின் கழுத்தில் வியர்வை வழிந்தது. ஷேகாவத் முன்னோக்கி நகர்ந்து ஷோரூமின் நடுவில் நின்றார். அவர் சுற்றி பார்த்தார். ஒவ்வொரு ஊழியரும் தலைகுனிந்து நின்றனர். இது நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய அதே ஷோரூம் என்று அவர் கூறினார். 2 கார்களும் 5 பேரும் மட்டுமே இருந்தார்கள். ஒரு வாடிக்கையாளர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் மதிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் கனவு கண்டோம். ஆனால் இப்போது அவர் நிறுத்தி அபிஷேக்கை பார்த்தார். இப்போது இங்கே ஈகோ மட்டுமே விற்கப்படுகிறது. அபிஷேக்கின் குரல் நடுங்கியது. ஐயா, தயவுசெய்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நேற்று மிகவும் மோசமான நாள். ஆம், ஆனால் கெட்ட நாட்கள் ஒரு நபருக்கு ஒரு சான்று. நேற்று நான் உன்னை அடையாளம் கண்டு கொண்டேன் என்று ஷேகாவத் கூறினார். இதற்கிடையில் அவருடன் வந்த அதிகாரி கோப்பை மேசையில் வைத்தார். அவர், ஐயா, நேற்றைய முழு சிசிடிவி காட்சிகளையும் நாங்கள் பார்த்தோம். எல்லாம் பதிவில் உள்ளது என்றார். அபிஷேக்கின் முகம் வெளிரியது. கிருத்திகா மூச்சு திணறினார். ஷேகாவத், நான் வீடியோவை பார்த்தேன். நீங்கள் சிரித்தீர்கள், கேலி செய்தீர்கள். ஒரு வயதான வாடிக்கையாளரை உட்காரக்கூட அனுமதிக்கவில்லை. இது உங்கள் பிராண்ட் மதிப்பா? அபிஷேக் தலையை குனிந்தார். ஐயா, நான் தவறு செய்ததை ஒப்புக்கொள்கிறேன். ஷேகாவத் குறுக்கிட்டார். இப்போது தவறுகளை ஒப்புக்கொள்ள நேரமில்லை. இப்போது பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. அவர் பின்னால் நின்ற ரவியை கைகாட்டினார். வா மகனே. ரவி திடுக்கிட்டார். அவர் மெதுவாக முன்னேறினார். ஷேகாவத் சிரித்துக்கொண்டே, இவன்தான் எனக்கு உண்மையை அறிமுகப்படுத்திய பையன். பொய்களை அல்ல. என் அவமானத்தை மறைக்க முயற்சிக்கவில்லை. ஆனால் உண்மையை சொன்னான்
என்றார். முழு ஊழியர்களும் திகைத்து போனார்கள். கிருத்திகா, ரவி மின்னஞ்சல் அனுப்பினார் என்று கிசுகிசுத்தார். ஷேகாவத் அபிஷேக்கை பார்த்தார். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் ஷோரூமில் மிக குறைந்த தரவரிசையில் இருந்த மெஹரா மிக உயர்ந்தவராக மாறிவிட்டார். பின்னர் அவர் கோப்பை திறந்து, இன்று முதல் இம்பீரியல் மோட்டார்ஸின் நிர்வாக அமைப்பு மாற்றப்படுகிறது. அபிஷேக் மெஹ்ரா, நீங்கள் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்றார். அபிஷேக் திகைத்து போனார். ஐயா, தயவு செய்து, இது என் குடும்பம். என் வாழ்க்கை முடிவடையவில்லை, உங்களுடையது. ஷேகாவத் அமைதியாக, இப்போது நீங்கள் உண்மையான வேலையை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு சேவை பிரிவில் வேலை செய்வீர்கள். நீங்கள் கார்களில் தூசியை தட்டி வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் கொண்டு வந்து உண்மையான மரியாதை என்ன என்பதை கற்றுக்கொள்வீர்கள். ஷோரூமில் அமைதி நிலவியது. கிருத்திகாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஷெகாவத் அவளை பார்த்து, மிஸ் கிருத்திகா, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் அடுத்த முறை ஒரு வாடிக்கையாளரின் ஆடைகளை வைப்பு நீங்கள் தீர்ப்பளித்தால் நீங்கள் வெளியே இருப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கிருத்திகா தலை குனிந்து, சாரி ஐயா, எனக்கு புரிகிறது என்றார். பின்னர் ஷெகாவத் ரவியிடம் திரும்பினார். ரவி, நீ உண்மைக்கு விலை கொடுக்கவில்லை, நீ அதை சம்பாதித்து விட்டாய். இன்றிலிருந்து நீ இந்த ஷோரூமின் உதவி மேலாளர். ரவியின் கண்கள் விரிந்தன. ஆமாம் ஐயா, நான் புதியவன். ஷெகாவத் சிரித்தார். ஆனால் இங்கே யாருக்கும் இல்லாத ஒன்று உன்னிடம் இருக்கிறது, மனிதாபிமானம். கிருத்திகா மெதுவாக, ரவி, நீ செய்ததை யாராலும் செய்ய முடியாது என்றார். ரவி பதிலளித்தார், நான் சரி என்று நினைத்ததைத்தான் செய்தேன். ஷெகாவத் கடைசியாக அபிஷேக்கை பார்த்தார். நினைவில் கொள்ளுங்கள், மெஹ்ரா பிராண்டின் உண்மையான மதிப்பு கார்களில் இல்லை, ஆனால் மரியாதையுடன் அவற்றை தொடும் கைகளில் உள்ளது. அவர் தனது கைத்தடியை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி சென்றார். ஒவ்வொரு அடியும் ஷோரூம் தரையிலிருந்து எதிரொலித்தது. ஒவ்வொரு எதிரொலியும் மனித குலத்தின் வாகனம் முதலில் செல்கிறது என்று சொல்வது போல். 3 வாரங்கள் கடந்துவிட்டன. ஷோரூமில் சூழல் ஒரே மாதிரியாக இல்லை. எல்லோரும் கொஞ்சம் கண்ணியமாகவும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் மாறிவிட்டனர். இம்பீரியல் மோட்டார்ஸ் அடையாளம் இன்னும் பிரகாசமாக பிரகாசிக்க தொடங்கியிருந்தது. ஆனால் இப்போது அதன் பிரகாசம் கார்களால் மட்டுமல்ல, ரவியின் நேர்மையாலும் வந்தது. ரவி இப்போது உதவி மேலாளராக இருந்தார். ஊழியர்கள் அவரை சார் என்று அழைக்கத் தொடங்கினர். ஆனால் அவர் எப்போதும் சிரித்துக்கொண்டே, என்னை சார் என்று அழைக்காதே, ரவி நன்றாக இருக்கிறான் என்று கூறுவார். அவர் தினமும் காலையில் முதலில் வந்து ஷோரூம் விளக்குகளை ஆன் செய்து ஷெகாவத் ஒரு காலத்தில் அமர்ந்திருந்த அதே இடத்தில் 5 நிமிடங்கள் நிற்பார். அவருக்கு அந்த இடம் இப்போது ஒரு கோவிலுக்கு குறையாது. ஒரு நாள் கிருத்திகா வந்து, ரவி, இன்று உங்களுக்கு ஒரேலியஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஷெகாவத் அவளை பார்த்து, மிஸ் கிருத்திகா, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் அடுத்த முறை ஒரு வாடிக்கையாளரின் ஆடைகளை வைப்பு நீங்கள் தீர்ப்பளித்தால் நீங்கள் வெளியே இருப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கிருத்திகா தலை குனிந்து, சாரி ஐயா, எனக்கு புரிகிறது என்றார். பின்னர் ஷெகாவத் ரவியிடம் திரும்பினார். ரவி, நீ உண்மைக்கு விலை கொடுக்கவில்லை, நீ அதை சம்பாதித்து விட்டாய். இன்றிலிருந்து நீ இந்த ஷோரூமின் உதவி மேலாளர். ரவியின் கண்கள் விரிந்தன. ஆமாம் ஐயா, நான் புதியவன். ஷெகாவத் சிரித்தார். ஆனால் இங்கே யாருக்கும் இல்லாத ஒன்று உன்னிடம் இருக்கிறது, மனிதாபிமானம். கிருத்திகா மெதுவாக, ரவி, நீ செய்ததை யாராலும் செய்ய முடியாது என்றார். ரவி பதிலளித்தார், நான் சரி என்று நினைத்ததைத்தான் செய்தேன். ஷெகாவத் கடைசியாக அபிஷேக்கை பார்த்தார். நினைவில் கொள்ளுங்கள், மெஹ்ரா பிராண்டின் உண்மையான மதிப்பு கார்களில் இல்லை, ஆனால் மரியாதையுடன் அவற்றை தொடும் கைகளில் உள்ளது. அவர் தனது கைத்தடியை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி சென்றார். ஒவ்வொரு அடியும் ஷோரூம் தரையிலிருந்து எதிரொலித்தது. ஒவ்வொரு எதிரொலியும் மனித குலத்தின் வாகனம் முதலில் செல்கிறது என்று சொல்வது போல். 3 வாரங்கள் கடந்துவிட்டன. ஷோரூமில் சூழல் ஒரே மாதிரியாக இல்லை. எல்லோரும் கொஞ்சம் கண்ணியமாகவும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் மாறிவிட்டனர். இம்பீரியல் மோட்டார்ஸ் அடையாளம் இன்னும் பிரகாசமாக பிரகாசிக்க தொடங்கியிருந்தது. ஆனால் இப்போது அதன் பிரகாசம் கார்களால் மட்டுமல்ல, ரவியின் நேர்மையாலும் வந்தது. ரவி இப்போது உதவி மேலாளராக இருந்தார். ஊழியர்கள் அவரை சார் என்று அழைக்கத் தொடங்கினர். ஆனால் அவர் எப்போதும் சிரித்துக்கொண்டே, என்னை சார் என்று அழைக்காதே, ரவி நன்றாக இருக்கிறான் என்று கூறுவார். அவர் தினமும் காலையில் முதலில் வந்து ஷோரூம் விளக்குகளை ஆன் செய்து ஷெகாவத் ஒரு காலத்தில் அமர்ந்திருந்த அதே இடத்தில் 5 நிமிடங்கள் நிற்பார். அவருக்கு அந்த இடம் இப்போது ஒரு கோவிலுக்கு குறையாது. ஒரு நாள் கிருத்திகா வந்து, ரவி, இன்று உங்களுக்கு ஒரேலியஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கிறது என்றார். ரவி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். ஏன் உன்னால் என்னிடம் சொல்ல முடியவில்லை? கிருத்திகா, அவர்கள் இப்போதுதான் சொன்னார்கள். திரு ஷெகாவத் தாமே சந்திக்க விரும்பினார். ஒவ்வொரு கதவும் தானாக திறக்கும் ஒரு உயரமான கண்ணாடி கட்டிடம். இவ்வளவு பெரிய அலுவலகத்தை ரவி இதற்கு முன்பு பார்த்ததில்லை. வரவேற்பாளர், மிஸ்டர் ரவி திவாரி சார் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்றார். அவர் உள்ளே சென்றார். ஷெகாவத் சார் இன்னும் அங்கேயே இருந்தார். இன்னும் அவரது வெள்ளை குர்தாவில் இருந்தார். ஆனால் இப்போது அவர் முன் ஒரு தடிமனான கோப்பும் பல விளக்கப்படங்களும் இருந்தன. வாருங்கள் ரவி என்று அவர் கூறினார். எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? நான் நன்றாக இருக்கிறேன்
எல்லாம் நன்றாக நடக்கிறது, ஷெகாவத் புன்னகையுடன் கூறினார். ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஒரு அறிக்கை வருகிறது. உங்கள் பெயருக்கு முன் எப்போதும் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். உண்மை. ரவி வெட்கமாக உணர்ந்தார். ஐயா, நான் என் வேலையை செய்கிறேன். ஷெகாவத் தனது நாற்காலியில் சாய்ந்தார். ரவி, எனக்கு உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். நான் படிப்படியாக ஓய்வு பெறுவேன் என்று முடிவு செய்துவிட்டேன். ரவி ஆச்சரியப்பட்டார். ஆனால் நீங்கள் இல்லாமல்? ஐயா, ஷெகாவத் புன்னகையுடன் கூறினார். ஒவ்வொரு இயந்திரமும் ஒரு நாள் நிற்க வேண்டும் மகனே, ஆனால் ரயில் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருப்பது முக்கியம். அவர் கோப்பை அவரிடம் நீட்டினார். இது என்னுடைய அறக்கட்டளைக்கு, கௌரவ அறக்கட்டளை. நீங்கள் அங்கு பொறுப்பான இயக்குனராக பணிபுரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ரவியின் உதடுகள் வறண்டன. ஐயா, நான் ஒரு விற்பனையாளராக இருந்தேன். நான் இருந்தேன். ஷெகாவத், இப்போது நீங்கள் ஒரு உதாரணம். நிறுவனத்திற்கு மேலாளர்கள் மட்டுமல்ல, எடுத்துக்காட்டுகளும் தேவை என்றார். ரவியின் கண்கள் கலங்கின. அவர் வெறுமனே, நான் சத்தியம் செய்கிறேன் ஐயா, நான் பொய்களுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் என்றார். ஷெகாவத் தலையசைத்தார். அதனால்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். அபிஷேக் இப்போது சர்வீஸ் பிரிவில் இருந்தார். வாடிக்கையாளர்களின் கார்களில் டஸ்டரை ஓட்டிச் சென்றார். மற்ற ஊழியர்கள் அவ்வப்போது அவரை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. ஒவ்வொரு தவறையும் சரி செய்ய முயற்சித்து அமைதியாக வேலை செய்தார். ஒரு நாள் ரவி சர்வீஸ் பிரிவுக்குள் சென்றார். அபிஷேக் சார். அபிஷேக் மூச்சு திணறினார். யாராவது அவரை சார் என்று அழைத்து வாரங்களாகிவிட்டன. நான் இதை சொல்ல விரும்பினேன். ரவி, நான் உங்கள் இடத்தை பிடிக்கவில்லை. நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததை செய்கிறேன். உங்கள் வேலையில் அர்ப்பணிப்புடன் இருங்கள் என்றார். அபிஷேக் அவரை பார்த்தார். அவரது கண்ணில் லேசான கண்ணீர். ரவி, அன்று நீ உண்மையை சொல்லியிருக்காவிட்டால் என் தவறை நான் ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டேன். நீ என்னை வீழ்த்தவில்லை, நீ என்னை உயர்த்தினாய். ரவி சிரித்தார். பிறகு நாங்கள் இருவரும் ஏதோ கற்றுக்கொண்டோம். அபிஷேக், ஆம், நான் நிச்சயமாக ஒன்றை கற்றுக்கொண்டேன். உடைகளை அல்ல, குணத்தை அடையாளம் காணுங்கள் என்றார். அவர்கள் கைகுலுக்கினர். கிருத்திகா அருகில் நின்று கொண்டிருந்தார். அவரது கண்களில் ஒரு அமைதி உணர்வு இருந்தது. அன்று இரவு ரவி வெளியே சென்றபோது வாகன நிறுத்துமிடத்தில் ஒரு கார் நிறுத்தப்பட்டிருந்தது. பழையது, கருப்பு, ஆனால் பளபளப்பானது. அன்று திரு ஷெகாவத் முதலில் வந்த அதே கார் அது. ஒரு சிறிய உரை அதன் பேட்டையில் அமர்ந்திருந்தது. ரவி அதை எடுத்தார். உள்ளே ஒரே ஒரு வரி மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. உலகம் உன்னை அடையாளம் கண்டாலும் உன்னை யாரும் அறியாதபோது நீ இருந்த அதே நபராக இரு. எஸ் ஷெகாவத். ரவி சிரித்தார். அவர் உரையை தனது சட்டை பையில் வைத்து வானத்தை பார்த்தார். அங்கு நட்சத்திரங்கள் கூட சத்தியத்தின் ரயில் ஒருபோதும் நிற்காது என்று சொல்வது போல்